டயாலிசிஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நெகட்டிவான கெட்ட வார்த்தையை கேட்டது மாதிரி மைண்ட் உடனே மாறிடுது. நிறைய கிட்னி டாக்டர்ஸ்க்கு இது ஏன் இப்படி வந்துச்சுன்னே புரியல. ஏன்னா ஹீமோடயாலிசிஸ்ங்கிறது கடந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. நீங்க கரெக்டான டைம்ல கையில் ஆப்ரேஷன் பண்ணி ஏவி ஃபிஸ்ட்லால கரெக்டான டைம்ல டயாலிஸ் ஆரம்பிச்சா 99% பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இதுல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? ஒன்னு, எமர்ஜென்சி டயாலிசிஸ் போட்டு கழுத்துல டியூப் போடுறது. ரெண்டாவது, அந்த டியூபை கரெக்டான டைம்ல எடுக்காம அதோடையே காய்ச்சல் குளிர்னு என்ன தொந்தரவு வந்தாலும் அதோடய டயாலிசிஸ் போட்டுட்டு இருக்குது. மூணாவது, டைமுக்கு ஏவி ஃபிஸ்ட்லா பண்ணாம இருக்கிறது. யூஸ்வலா கழுத்துல போட்டோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்னி டாக்டர்ஸ் வந்து உடனே கையில ஃபிஸ்ட்லா பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜிஹெச்ல என்ன ஆகுது அப்படின்னா, வாஸ்குலர் சர்ஜரி டேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. இதனால அவங்க கையில ஃபிஸ்ட்லா பண்றதுக்கே ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுது. அந்த கையில பண்ண ஃபிஸ்ட்லா மெச்சுரேஷன், அதாவது வளர்றதுக்கு இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுது. ஸோ இதனால கழுத்துல இருக்க டியூப் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி டைமுக்கு கரெக்டா கையில மாத்தாம இருக்கிறது. இது போக என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய டயாலிசிஸ் சென்டர்ல கிட்னி டாக்டர்ஸே இல்லை. இப்போ டயாலிசிஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா கிட்னி டாக்டர்ஸ் வந்து ஒரு 10 to 20% டயாலிசிஸ் சென்டர்ல மட்டும்தான் அவங்க வந்து போகிறாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து டயாலிசிஸ் அதுவாட்டே நடக்குது. ஸோ டயாலிசிஸ் டைமில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், டயாலிசிஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா, பார்க்குறதுக்கு கரெக்டான டாக்டர் யாருமே இல்லை. இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ஓ, பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ அவசரமாக போய் திடீர்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இறந்துடுறாங்க.